ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு தான் நம்ம வந்து வீடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ கீழே ரிசப்ஷனில் போயிட்டு ஒரு ட்ராலி வாங்கிட்டு வரணும். ட்ராலி இருந்தால் ஈஸியாக பாக்ஸஸ் மூவ் பண்ணுவாங்க. அதனால ட்ராலி வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. ட்ராலி வாங்கியாச்சு. இப்போ வந்து ஹாய், நம்ம புவனா இருக்காங்க. நீங்கள்லாம் வந்து ஃபிஷ் கறி வீடியோவில் பார்த்துருப்பீங்களே. இப்போ இவங்க தான் வந்து எங்களுக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. சின்ன சின்ன ஐட்டம்ஸாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். கெஸ்ட் அப்பியரன்ஸ். Did you wash? It's already washed too. Enough. Done? And it come out? If it comes out, that is a problem. Okay. How's it? Thank you. Good job. Oh, thank you. Nice. யார் பண்ணது? நல்லா இருக்குங்க. நீங்க இது எங்க ப்ராடக்ட் இருக்குங்க. இது சில கடையில. Very good. So good. நான் இங்க வந்து இங்க வர மாட்டேங்குது. இங்க அந்த ரவா வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால ஊர்ல வர மாதிரி. நைஸ். ரெண்டு பேரும் ஒரே நேரம் பேசுறாங்களே. என்ன மாதிரி? இல்ல அவ்வளோ ரவா சின்னதா இருக்கு. இந்தியாவில் கிடைக்கல. இந்தியா போய் வாங்கிட்டு வந்து. அப்படியா? Okay, how many will you are two people? We one. तो एक बिरयानी खाएगा completely? कितना आता है बिरयानी? साथ में आता one बिरयानी. मुझे कितना वो बड़ा फैमिली पैक एक मंगा ले अनलेस इसको वेज चाहिए तो ठीक है ना तो चिकन मंगा You know this biryani Super. this place is good. It's not here. That's the problem. லைஃப்லேயே வந்து ஒரு பெஸ்ட் கேசரி நான் சாப்பிட்ருக்கேன். That's open. செம்மையா இருக்கு. தள்ளி விட்டுருங்க. ஸோ பக்கத்து பில்டிங் அப்படின்றனால சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நானும் போனாவும் சேர்ந்து இந்த மாதிரி ட்ராலியில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் கைஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரஸ், கவுச் அது எல்லாத்தையுமே அவங்க வந்து பில்டிங் டு பில்டிங் வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து பார்க்கிங் வழியாகவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். Where's Janu? Oh, where did Janu go? Did you see Janu? There you are. ஸோ நாங்கள் வந்து ஒரு வருஷம் தான் ஆனனால நாங்கள் அவ்வளோ திங்ஸ் வாங்கலை. அதனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் டேயில் நாங்கள் மூவ் பண்ணிட்டோம். இதிலேருந்து நான் ஒரு லெசன் என்ன லேர்ன் பண்ணேன்னா, நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கக்கூடாது, தேவைக்கு அதிகமாக திங்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்றத ஐ லேர்ன்ட் இட். ஸோ எங்களுக்கு வந்து லிட்டில் ஹெல்ப்பர் இருக்காங்க. லென்ஸ் வழியாக உள்ளே பார்க்க வேறு லெவல் கேலரிஸ் பர்ன் ஆகிருக்கு. டப்பா மட்டும் ரொம்ப முக்கியம். அதனால் என்னதான் மற்றதுக்காக நம்ம பேக்கில் பேக் பண்ணி டப்பாலெலாம் பேக் பண்ணாலும் இதை மட்டும் அப்படியே என்ன சொல்கிறது, குழந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா இங்கே உடஞ்சிருக்கு பாருங்க, அந்த மாதிரி உடஞ்சிடும். ஸோ ஆஃபீஸ் சேர்னால இது வச்சாச்சு. இதுக்கு மேலே தண்ணி இதுதான் வாழ்க்கை இன் கனடா. பை. ஓகே, என்ன தான் நாங்கள் அவ்வளோவா வந்து எந்த வேலை நாங்களும் வேலை செஞ்சோம். பட் பசங்கள்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய வேலை செஞ்சாங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு விஜயவாடா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லாயிருக்கு டேஸ்ட்டும். நம்ம போனா வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ளெயினாக சாப்பிட்றாங்க. மொத்தத்தில் இந்த பெரிய பெரிய சாமான் தான் வந்து நம்ம சர்வீஸ் லிஃப்ட் வழியாக வெளியே, அதாவது பில்டிங்க்கு வெளியே போய் மூவ் பண்ணோம். பட் சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும்ல, கிச்சன் ஸ்டஃப், ஆக்சசரிஸ், அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ராலியில் போட்டு இந்த பார்க்கிங்கில் தள்ளிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோவா வெளியே போகிற வேலை இல்லை. ஸோ எல்லாத்தையும் மூவ் பண்ணியாச்சு. பட் இப்போ இதுக்கப்புறம் எங்களோட வேலையே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான்.
எல்லோரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டிவிலாம் பார்த்துட்டு அப்புறம் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டோம். லக்கிலி வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் டிரைவ் இருக்குது, ரிச்வே பிளாசா அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த பிளாசாவில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த குட் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைதராபாத் குசின்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு சும்மா ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி போயிட்டோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கத்து கா கீர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த ஸ்வீட்டை வந்து பாட்டில் கார்டில் செய்வாங்க. இது ஒரு மாதிரி பாயாசம் மாதிரி இருக்கும். ஹைதராபாத்தில் மோஸ்ட்லி நடக்கிற எல்லா வெட்டிங்ஸ்லையுமே வந்து இந்த பாயாசம் போடுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ஜானு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது. அதனால் எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் பார்ட்டியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டோம். उसका वॉल्यूम और हमारा वॉल्यूम. ஸோ இங்கேருந்து தான் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக் செம்மையாக இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. எனக்கு அது சாப்பிடும்போது நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிலாம் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பார்ட்டி நல்லபடியாக முடிஞ்சது. ரொம்பவே லேட்டாக வீட்டுக்கு வந்தனால மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்து எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி தேவையில்லாத விஷயத்தில் ஸ்டோரேஜில் போட்டாச்சு. நாளைக்கு போய் கீ சப்மிட் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நான் இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.